இந்த வகுப்பில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கலப்பெண்ணின் வர்க்கமூலம். ஓகே, பொதுவாக ஒரு 4 அப்படி ஒரு எண் இருக்குது அப்படின்னா இதுக்கு நம்ம வர்க்கமூலம் எடுக்கும்போது 2 அப்படின்னு வரும். 121 இதுக்கு நம்ம வர்க்கமூலம் எடுத்தோம்னா 11. இது பொதுவாக இருக்கிற ஒரு ரியல் நம்பருக்கு. ஓகே, இப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வர்க்கமூலம் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 + i4. ஓகேங்களா, இப்போ வந்து 2 + i4ன்னு இருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஓகே, இது மாதிரி எல்லாம் நம்ம இதில் சொல்ல முடியாது. அப்போது சில வழிமுறைகள் இருக்குது. இதுக்கு நேரடியாக ஒரு ஃபார்முலாவே இருக்குது. அந்த ஃபார்முலாவை அதை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே டிரைவ் பண்ணோம்னா மனசில் ரொம்ப எளிமையான இருக்கும். இதே கூட நல்லா உத்து பார்த்தாலே நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இதில் 2 காம்பனண்ட் இருக்குது. 2 காம்பனண்ட்டு ஜஸ்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸை மாற்றிருக்காங்க. அதையே தான் திருப்பி எழுதியிருக்காங்க. ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் a + ib = +or - ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z + a/2 + i, அதாவது ரியல் பார்ட்டும் இருக்குது, இதில் இமேஜினரி பார்ட்டும் இருக்குது. அதே மாதிரி b/mod of b. இந்த b/mod of bன்றது ஒரு சைன் ஃபங்க்ஷன் மாதிரி, அதாவது குறியீட்டு சார்பு மாதிரி. அது என்ன குறின்னு சொல்லுது, அவ்வளோதான். அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z - a/2. இங்கே ப்ளஸ் ஏ வந்திருக்கு, இங்கே மைனஸ் ஏ வருது. ஏறக்குறைய ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, அது சிம்பிள் மட்டும் மாறி இருக்குது. ஸோ எளிமையாக இதை மனப்பாடம் பண்ணிக்கலாம், ஞாபகத்தில் வச்சுக்கலாம். மனப்பாடன்ற வார்த்தையை சொல்லதுக்கு பதிலாக இதை நம்ம எளிமையாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எப்படி வந்துச்சுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு எண்ணை நம்ம எடுத்துக்கலாம், a + ib. இப்போ இதுக்கு தான் நம்ம ஸ்கொயர் ரூட் போட போகிறோம். ஓகேங்களா, போடலாமா? இதை கண்டுபிடிக்கும் போது எப்படி வந்தது, இதுக்கு வரக்கூடிய பதில் என்னவா தான் இருக்கும் நமக்கு நல்லா தெரியும். அதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அந்த தெரியாத அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை x + iy இப்படி வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம என்ன செய்யணும்னா இதை அப்படியே நம்ம டெவலப் பண்ண போகிறோம். a + ib = ஓகே, இந்த ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் போனால் ஸ்கொயர்னு மாறும், அப்போது ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a ஸ்கொயர்னது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா x². ஓகே, ப்ளஸ் b ஸ்கொயர் வரும். இங்கே b ஸ்கொயர்னது i ஹோல் ஸ்கொயர் தான் b². அப்போ i² y². i²னாலே -1 நமக்கு தெரியும். அப்புறம் y², தட் இஸ் -y². அப்போ இந்த இடத்துல -y². ஓகேங்களா, அப்போ இதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாமா? அடுத்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 2ab வரும். கரெக்டுங்களா? இங்கே a வந்து x, b வந்து iy. அப்போது i2xy. ஓகேங்களா, இதுதான் நமக்கு கிடைக்கிறது. இந்த இடத்த நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான வேல்யூஸு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் இருக்கிற இந்த a + ibயும் வலது பக்கம் நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த வேல்யூடைய ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் கம்பேர் பண்ணலாம். தட் இஸ் x² - y² = a. அடுத்தது பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட் ஐக்கு i எடுத்துடணும், b மட்டும் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ 2xy = b. ஓகே, இப்போ நம்முடைய நோக்கம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். x என்னன்னு கண்டுபிடிக்கணும், y என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்ம கேள்வி. ஓகேங்களா, இதை வச்சுட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன தேவை, இருக்கிற டேட்டாஸை வச்சு கொண்டு வரணும்னா இந்த வேல்யூஸ்க்கு போலவே x² + y² வேல்யூ நமக்கு தெரிஞ்சுதுன்னா ஈஸியாக நம்ம மற்ற வேல்யூ அந்த எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இருக்கிற வேல்யூ வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு நம்ம ஒரு முற்றுரிமை, ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா x² + y² ஹோல் ஸ்கொயர் = x - y, அதாவது x² y², அதாவது x² - y² ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, இது கூடவே ப்ளஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா b, இந்த பியில் இருக்கிற இந்த வேல்யூஸ் மாதிரியே வரும். அது என்னன்னா 4x² y². இதை நீங்கள் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவையும் இதில் அப்ளை பண்ணி வேல்யூ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, இப்போது இதில் இந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், முன்னாடியே ஏன்னு வச்சுருக்கோம். அப்போ திஸ் வேல்யூ இஸ் a². இது என்ன வேல்யூன்னு பாருங்கள், இந்த வேல்யூ பியை ஸ்கொயர் பண்ண இந்த வேல்யூ வந்துடும். ஓகேங்களா, அப்போது ப்ளஸ் b². சரிங்களா, அப்போது நமக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா x² + y² ஹோல் ஸ்கொயர்
ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இது வந்துருக்குதா? இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பார்க்கலாமா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இதில் வந்து ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய இன்னொரு ஃபார்ம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிடச்சிரும். அப்போ இந்த ஸ்கொயர் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிட்டோம்னா இந்த வேல்யூ ஸ்கொயர் ரூட்க்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன வந்திருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போது வெறும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த வேல்யூ நல்லா நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம கொடுத்துருக்கேன், ஆனால் இது ப்ளஸ்ஸு மட்டும் தான் வரும். எப்படி? எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ஒய்யும் ஹோல் ஸ்கொயர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். அப்போ மைனஸில் வேல்யூ வருமா? வராது. அதனால் இதில் மைனஸ் வேல்யூவே கிடையாது, வெறும் ப்ளஸ்ஸு மட்டும்தான். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதை கூட நீங்கள் ஒரு சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை என்னவா சொல்லலாம்னா, நம்ம ஏற்கனவே ஏ ப்ளஸ் ஐபி அப்படி தானே எடுத்தோம். அது இதை நல்லா உத்து பார்த்தா எதோட கம்பேராக இருக்குது? மாடுலஸ்க்கு கம்பேராக இருக்கும். மாடுலஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஜென்ரலாக இதை நம்ம என்ன சொல்லுவோம்டானா ஜெட்டுன்னு சொல்லுவோம் கொடுக்குற காம்ப்ளெக்ஸ் நம்பரை. அப்போ இதை மாடுலஸ் ஆஃப் ஜின்னு எடுத்துக்கலாமா? அப்போது இது முழுக்க மாடுலஸ் ஆஃப் ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது ஃபுல்லாக நம்ம மாடுலஸ் ஆஃப் ஜி அப்படின்னா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த வேல்யூஸை ஃபர்தராக நம்ம கொண்டு வர போகிறோம். சரிங்களா? அதாவது ஏற்கனவே இது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஜி அப்படி வச்சுக்கலாம் சிம்பிளாக. ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குன்றது. அடுத்தது நமக்கு ஏற்கனவே முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஒரு விஷயத்த. அது என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இந்த இடத்துல கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? அதை நம்ம கொண்டு வந்துடலாமா? இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ. ஓகேங்களா? இது ரெண்டுமே ஒரு ஃபார்முலா, ரெண்டு ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேங்களா? ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு எது கேன்சல் ஆகிடும்? ஒய் கேன்சல் ஆகிடும், எக்ஸ் வேல்யூஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா எக்ஸ் கேன்சல் ஆகிடும், ஒய் நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? எப்படி கிடைக்கிது பார்க்கலாமா? இப்போ இதுலேயே பாருங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போது 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஜி ப்ளஸ் ஏ. ஓகே, இந்த 2 வந்து என்ன கீழே வந்துடுமா? அப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஜி ப்ளஸ் ஏ டிவைடட் பை 2. இப்போ நமக்கு ஸ்கொயர் ரூட் வெளியே இருக்கணும். அப்போ வெறும் எக்ஸ் தான் நமக்கு தேவை. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஜி ப்ளஸ் ஏ பை 2. ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி நீங்கள் ஒய்க்கு கண்டுபிடிச்சிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஜி மைனஸ் ஏன்னு வரும் பை 2. சரிங்களா? இதே மாதிரி தான். ஏன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்? செகண்ட் ஈக்குவேஷனை 1 மைனஸ் 2ன்னு போட போகிறோம். அப்போ தான் நமக்கு ஒய் கிடைக்குது. அதனால் இந்த மைனஸ் இங்கே வரும். ஓகேங்களா? இப்போ எக்ஸும் தெரிஞ்சு போச்சு, ஒய்யும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை வந்து ஒரு ஃபார்முலாவில் எழுத போகிறோம். ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி ஈக்குவல் டு நம்ம என்ன சொன்னோம்? எக்ஸ் ப்ளஸ் ஐபி எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்ன்னு சொன்னோம். இப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஜி ப்ளஸ் ஏ பை 2ன்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது இங்கே இது வந்து திரும்பியும் ஒய்க்கு இப்போ சொல்ல போகிறோம். இங்கே ப்ளஸ் ஐ இருக்குது, இந்த ஐயை நம்ம அப்படியே போட்டுருவோம். திரும்பியும் ஒய்ன்றதை இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு அகெயின் இப்போ ஒய்க்கு நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய். அதுக்கும் மாடுலஸ் ஆஃப் ஜி மைனஸ் ஏ பை 2 இதான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன செய்யணும்னா இங்கே ப்ளஸ் இருக்குது. இது வந்து காமனாக வெளியே எடுத்துலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ். இந்த ப்ளஸ் ஆர் மைனஸை காமனாக வெளியே எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஜி ப்ளஸ் ஏ பை 2 ப்ளஸ் ஐ. இந்த இடத்துல இங்கே சைன் வந்து நமக்கு கொடுத்துருக்க இந்த பிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். பி ஒரு வேளை இங்கே மைனஸில் கொடுத்துருந்தா இங்கே வந்திருக்கிற இந்த சைன் ஆனது நமக்கு மைனஸில் கிடைக்கும்.
ஒருவேளை ப்ளஸில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சைனானது நமக்கு ப்ளஸில் மாறும். அதை குறிப்பிடுறதுக்காக நாம் என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சைன் ஃபங்க்ஷன் மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். அதை தான் இந்த வேல்யூ. ஓகே, இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து எந்த ஒரு மதிப்பும் வராது. வரக்கூடிய மதிப்பு ப்ளஸ்ஸு மைனஸ்ன்றதை மட்டும் தான் குறிப்பிடும். இது வேறு எதையுமே இது சொல்லாது. சரிங்களா? வரக்கூடிய மதிப்பு இந்த ரியல் இமேஜினரி பார்ட்டோட மதிப்பு ப்ளஸ்ஸா மைனஸான்ற இண்டிகேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதை பயன்படுத்துகிறோம். நீங்கள் பியோட வேல்யூ 1000, 1005 அந்த மாதிரி கொடுத்தா கூட இதில் எந்த ஒரு மாற்றமும் வராது. ப்ளஸ்ஸா மைனஸாக மட்டும் தான் சொல்ல போகுது. ஓகேங்களா? அதனால் இதுக்கும் எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா பக்கத்தில் இருக்கிற அந்த வேல்யூவை வழக்கம் போல் நம்ம ஒய் வேல்யூவை நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். சரிங்களா? மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் a/2. ஓகேங்களா? அவ்வளோதான், நமக்கு ஃபார்முலா வந்துடுச்சு. இது எதுக்குன்னா நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஸ்கொயர் ரூட்டு போடும்பொழுது நமக்கு கிடைக்கிற வேல்யூ ஃபார்முலா தான் இது. இந்த ஃபார்முலாவை தான் நான் உங்களுக்கு இப்படி காமிச்சேன். ஞாபகம் இருக்குங்களா? இதை வர வச்சு காமிச்சிருக்கேன் இங்கே. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்டான்னா இதில் ஒரு எடுத்துக்காட்டு கணக்கை நம்ம போடலாம். ஓகே, புக்லேயே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபார்முலாவை அப்ளை பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். 10வது பயிற்சி 2.5ல் 10வது பகுதியில் 10வது கணக்கில் முதல் கணக்கே போடலாம். ஓகேங்களா? முதல் கணக்கு என்ன இருக்குன்னா முதல் கணக்கு போகிறத விட அது கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் எதுவுமே இல்லை. 2வது கணக்கு போடுறேன், அதில் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். -6 + 8i. இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், வர்க்க மூலம், அதாவது ஸ்கொயர் ரூட், அதாவது இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இது இடத்துல ஏன்றது எது? -6. பின்றது எது? வெறும் 8 தான். ஓகேங்களா? ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதலாமா? ஃபார்முலா இது வர்க்க மூலத்திற்கான ஃபார்முலா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? +or - ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்லாத்துக்கும் வந்து பொதுவான +or - மாடுலஸ் ஆஃப் z. ஓகேங்களா? ப்ளஸ் a/2. அதுக்கப்புறம் +i மாடுலஸ் ஆஃப் வெறும் b, கீழே தான் மாடுலஸ் ஆஃப் b. அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z -a/2. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் ஜின்றது கொடுக்கப்பட்டுள்ள காம்ப்ளெக்ஸ் நம்மளுடைய மாடுலஸ் வேல்யூ. அதுனா வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 ப்ளஸ் 8 நம்பர்ஸை மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்க 64. ஓகே, இதை ஆட் பண்ணால் 100 வரும். ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணால் 10 வரும். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஜி வந்து 10. ஓகேங்களா? இது சைடில் ஒரு ரஃப் ஒர்க் மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இதை கூட நம்ம என்ன செய்யலாம், இப்போ நமக்கு ஜியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +or ஜியோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 a ப்ளஸ் ஏ வேல்யூ -6, அப்போ -6 டிவைடட் பை 2. அடுத்து +or இங்கே மாடுலஸ் ஆஃப் b பை மாடுலஸ் ஆஃப் b என்ன வருதுன்னு சொன்னால் ஏற்கனவே சொன்னால் எண் மதிப்பு வராது, குறியீட்டு மதிப்பு தான் வரும்னு சொன்னேன். b வேல்யூ என்ன இருக்குது? 8 இருக்குது. மாடுலஸ் ஆஃப் b என்ன இருக்குது? அதுவே 8 + 8 சேம் தான். ஓகே, -8 வந்தாலும் அது +8 மாடுலஸ்குள்ளே வரும்போது வெறும் எண் மதிப்பாக ஆகிடும். அப்போ 8/8 = +1. இந்த இடத்துல தேவையான +1ன்றதை விட இந்த ப்ளஸ் தான் நமக்கு தேவை. அப்போ வரக்கூடிய வேல்யூ இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ. ஓகேங்களா? இந்த வேல்யூ வந்து நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ. அவ்வளோதான். இதை நம்ம ப்ளஸ்ன்னு இப்போ நம்ம ஷுவராக போட்டுக்கலாம். ஸோ ப்ளஸ், ஓகேங்களா, ஐ. ஓகே, இந்த வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். +1ன்னு அதை போட்டாச்சு. ஓகேங்களா? இது இந்த வேல்யூ +1 போட்டு அதுதான் இந்த ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம். அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10, இங்கே மைனஸ் ஏவுடைய வேல்யூ -6, அப்போ மைனஸோ +6 ஆயிடுச்சு /2. அவ்வளோதான். இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகே, இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணணும். அவ்வளோதான். இதோட சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா நம்ம வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும், சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் ரஃப் ஒர்க் பண்ணிக்கலாம். ரஃப் ஒர்க் பண்ணலாம், எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன வருது பாருங்கள், ஸ்கொயர் ரூட் 10 - 6/2. இது மேலே பார்த்தீங்கன்னா 4/2 ஸ்கொயர் ரூட்டு அடித்தோம்னா 2, அப்போ √2. ஓகேங்களா? அப்போ இது √2. இந்த பக்கத்தில் வந்து +or - அது பொதுவாக இருக்கிறது +or - ஓகேங்களா? இதை வந்து நம்ம கடைசியாக கூட போட்டுக்கலாம். +i. அடுத்தது இதை பாருங்கள், அதுனா அது 16/2 அடித்தோம்டான்னா 8, அப்போ √8 கூட 2√2 அப்படின்னு எழுதலாம்.
அப்போ இந்த இடத்துல √2 ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்திருக்கிற பதில் வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா, கேள்விக்கான பதில் அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் -6 + 8i. இதுக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓகேங்களா, என்ன கண்டுபிடிச்சோம் 2, அதாவது √2 + i √2 + i 2√2 ஓகேங்களா. இதுதான் நமக்கு தேவையான பதில். புரிஞ்சுதுங்களா? இதுதான் நமக்கு தேவையான பதில். இதே மாதிரி 2 கணக்குகள் வந்து 10வது கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். ஓகே, 2.5ல் 10வது கணக்கு ஓகேங்களா. 10வது கணக்கில் 1வது கணக்கையும் 3வது கணக்கையும் நீங்கள் போடலாம். சரிங்களா? ஓகே, இது வந்து பயிற்சி 2.5ல். Okay, I think it is very useful to you. Just use it and practice it. Thank you.